எவரேனும் ஒருவர் ஏதேனும் ஒரு பகுதியில் வசிப்பாராயின் சாந்த புலன்கள் உள்ள பிரம்மச்சாரி சீலத்தை கடைபிடிக்கும் துறவிகளுக்கு தானம் கொடுக்கிறார்களோ யா தத்த தேவதா ஆசும் தாசம் தக்கின மாதிசே தா பூஜிதா பூஜயந்தி மானிதா மானயந்தினா. அப்படியான தூய்மையான பிரம்மச்சாரி ஒழுக்கத்தை விரதங்களை பின்பற்றும் பிக்குமார்களுக்கு தானம் கொடுத்து அந்த புண்ணியம் அந்த பகுதியில் இருக்கும் தேவர்களுக்கு அனுமதிக்கிறார்களோ அப்போது அந்த புண்ணியம் மூலம் பூஜையை பெற்றுக்கொண்டு, அதாவது இந்த புண்ணியம் தேவர்களுக்கு கொடுப்பது ஒரு பூஜை செய்வது போல தான். அந்த புண்ணியம் மூலம் பூஜையை பெற்றுக்கொண்ட தேவர்கள் புண்ணியம் கொடுத்தவர் திரும்பி பூஜிக்கிறார். தனக்கு தன்னை பாராட்டி பேசிய மனிதர்களை திரும்பி தேவர்களும் பாராட்டி பேசுவார்கள். அவ்வாறு தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் தான். தேவர்களுக்கு பூஜைகளை செய்யும் போது அதே நேரத்தில் ஒரு பிரைஸ் போல செய்கிறாங்க, ஒரு அதாவது பிரசஸ்தி போல, அதாவது தேவர்களுடைய குணங்களையும் அதே நேரத்தில் வர்ணிக்கிறார்கள். அதுதான் அவ்வாறு புண்ணியம் கொடுத்து தேவர்களுடைய குணங்களை சொல்பவர்களுக்கு தேவர்களும் திரும்பி அப்படி செய்கிறார்கள். தத்துவனங் அனுகம்பந்தி மாதா புத்தங் ஓரசம் தேவதா அனுகம்பித்தோ போசோ சதா பத்ராணி பாசத்தீதி. இது சரியாக சொன்னால் ஒரு தாய் இருக்கிறார். அந்த தாய்க்கு குழந்தை, ஆண் குழந்தை இருக்கும் போது தன்னுடைய ஒரே ஆண் குழந்தைக்கு செலுத்தும் அனுதாபம் போலான ஒரு அனுதாபம் அந்த புண்ணியம் கொடுத்த மனிதர்களின் மீது தேவர்களும் செலுத்துவார்கள் என்று தர்மத்தில் இருக்கிறது. பாருங்க, இந்த தேவர்களை பற்றி, தேவர்களுக்கு புண்ணியம் கொடுக்க வேண்டிய, தேவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டு இருக்க வேண்டிய முறை பற்றி இங்கே தெளிவாக இருக்கிறது. தேவர்களோடு இருக்கும் சம்பந்தம் தான், தொடர்பு தான் தேவர்களை ஏமாற்றி ஏமாற்றி வேலை பெற்றுக்கொள்வது அல்ல. அது நல்ல இல்லாத விஷயம். சிலர் அவ்வாறு செய்கிறாங்க தானே. இதாவது சாதாரண சில நேரம் பழைய பழங்களை எடுத்து சென்று விட்டு பூஜைகளை செய்து, தேவனே எனக்கு இந்த விஷயங்களை செய்து கொடுங்க, ஒரு உடன்படிக்கை போல. இங்கே அப்படி இல்லை. தேவர்கள் அப்படியான இடங்களுக்கு போடும் விஷயம் இங்கே இல்லை. தான் மிகவும் தூய்மையான பிரம்மச்சரிய சீலத்தினை கடைபிடிக்கும் பிக்குமாரருக்கு தானம் கொடுத்து அந்த புண்ணியம் தான் தேவர்களுக்கு அளிக்கிறார்கள். அப்போது தேவர்கள் அந்த மனிதர்களின் மீது பெரிய அனுதாபம் செலுத்துவார்கள். ஒரு தாய் தன்னுடைய ஆண் குழந்தைக்கு செலுத்தும் அனுதாபம் போல.